மைவி 3X குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த 71 டைரக்டர்ஸோட பெயில் இன்னைக்கு கிடைச்சிடும் அப்படின்ட்டு எல்லாரும் நம்பிக்கையோட காத்திருந்தோம். ஆனால் அது அடுத்த வாரம் தான் கிடைக்கணுன்றது போல இருக்கு. அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. டிசம்பர் 4ஆம் தேதி நம்மளோட டைரக்டர்ஸ் பெயில் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இதை ஒத்தி வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால யாருமே வருத்தப்பட வேண்டாம். கால விரயம்ங்கிறது சட்டத்தில் தவிர்க்க முடியாததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த கேஸையும் நம்ம இப்படி ஊத்து ஊத்து பார்த்ததில்ல. இப்போதான் முதல் முறையாக ஒரு கேஸு தள்ளி போகுது இன்னைக்கு அன்னைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஆவலோட பார்க்குறோம். நம்மன்னு சொல்லக்கூடாது, நான் ஆவலோட பார்க்குறேன். இதுவும் கடந்து போகும், காத்திருப்போம். வேற வழி இல்லை காத்திருப்பதை தவிர. மைவித்திரி உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எல்லாருமே உங்களோட பொருளாதார தேவைக்கு தயவு செய்து இன்னொரு வழியை தேடிக்கோங்க. அதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கான ஒரு வழின்னு நான் நினைக்கிறேன். சைடில் ஒரு பிஸ்னஸோ அல்லது வேலைக்கு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இதை பார்ட் டைம் ஜாப்பாக தான் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சிலர் இதையே முழுசாக நம்பி இருக்கிறாங்க. ஸோ கால விரயம்ங்கிறது சட்டத்தில் தவிர்க்க முடியாதது. அதனால் இதன் பின்னாடியே நம்ம காத்திருக்கிறது போது நம்மளுக்கான பொருளாதார தேவைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதனால் தயவு செய்து உறவுகள் வேற ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு வேற வழியை தேர்ந்தெடுங்க. இதுதான் இப்போதைக்கு நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம நிறுவனம் கம்பெனியை தொடர்ந்து நடத்துறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சட்டத்தில் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது. நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்ய முடியும். அதனால் நிறுவனமும் இப்போ கையறு நிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம மைவித்திரி உறவுகள் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போதைக்கு நம்மளுடைய பொருளாதார தேவைக்கு ஒரு வடிகால் தேடிக்கோங்க. நிறுவனம் மீண்டும் வரும்போது நம்மளோட பொருளாதார நிலைமை கண்டிப்பாக நாம் நினச்ச மாதிரி மாறும். நம்மளோட நிலைமை நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவோம். அந்த நம்பிக்கையை யாரும் விட்டுறாதீங்க. ஆனால் இப்போதைக்கு நம்மளோட பொருளாதார தேவைக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு வடிகால் தேவை. ஸோ இதை மட்டுமே நம்பி இருக்கிற உறவுகள் தான் எனக்கு கொஞ்சம் கவலையை கொடுக்குறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி உறவுகள் வேற ஒரு வடிகால் தேடிக்கோங்க. நிறுவனம் அடுத்தடுத்த செயல்களில் தீவிரமாக இருக்கிறாங்க. எப்போ நிறுவனம் தொடங்கணும்னு நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாலும் உடனே தொடங்கிறதுக்கான எல்லா முயற்சிகளிலும் அவங்க தீவிரமாக இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க. லீகல் டீம் மீட்டிங்லேயே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யாரும் நிறுவனம் வருமோ வராதோங்கிற பயம் யாருக்கும் வேண்டாம். கண்டிப்பாக வரும். ஆனால் இப்போதைய சூழ்நிலைக்கு நீங்கள் வேறு முயற்சிகளில் இறங்குவது நல்லதுன்னு நான் என்னுடைய தனிப்பட்ட பர்சனலான ஒரு சஜஷன். ஏன்னா நிறைய தோழிகள் கொஞ்சம் வருத்தமான சூழலில் இருக்கிறதுனால தான் நான் இந்த சஜஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நிறுவனம் மீண்டும் வரும். கவலையே படாதீங்க. நமக்கு கால தாமதம் தான் ஆகுமோ தவிர அந்த செயலில் நம்ம பின்னோக்கி போகவே இல்லைங்கிறத நாம் எல்லாமே புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வெற்றியை ஒத்தி வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். நம் நிறுவனம் மீண்டும் வரும். இதை தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வரணும் அப்படின்னா நம்ம எம்டி சொல்கிறதையே கேளுங்க, உங்களுக்கே புரியும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். கடைசியா சொல்றேன்னா, என்னவா இருந்தாலும் நான் ஒரு லட்சியத்துக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்ன நினைச்சிட்டு போறணும் அந்த இலக்கை அடையும் வரை நான் ஓய மாட்டேன். எத்தனை தடைகள் வந்தாலும் என்னுடைய வேகத்தை வேணா ஸ்லோ பண்ணலாம், காலத்தை வேணா அதிகப்படுத்தலாம். ஆனால் இலக்கை அடையும் அந்த முயற்சியை யாராலையும் தடுக்க முடியாது. நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.